Hi learners, welcome to Let's Crack Net. நம்ம இன்னைக்கு higher education ல இருந்து higher educational bodies முக்கியமான higher educational bodies பத்தி பார்க்க போறோம். Net set paper 1க்காக யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்களோ subscribe பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டைரக்டா நம்ம क्वेश्चंसக்குள்ள போலாம். சோ higher education bodies இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில bodies இருக்கு. UGC, AICTE, COA, Council of Architecture, Bar Council of India, NCTE, National Council of Teacher Education, Distance Education Bureau, முன்னாடி வந்து Distance Education Council அப்படின்னு இருந்தது. இதான் ரொம்ப முக்கியமான எஜுகேஷன்ல ஹையர் எஜுகேஷன் பாடிஸ்ல இருக்கக்கூடியது நம்ம எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ யூஜிசி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 1953ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது ராதாகிருஷ்ணன் கமிஷனுக்கு அப்புறமா, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷனுக்கு அப்புறமா அந்த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டாக மாறுது, ஸ்டாட்டுட்டரியாக மாறுது 1956ல. இவங்க ரொம்ப முக்கியமான வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸை வந்து கோஆர்டினேட் பண்ணும், அதனுடைய மெயின்டெனன்ஸ் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் யூஜிசியோட முக்கியமான வேலை. மொத்தம் 6 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது யூஜிசிக்கு. ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கல் எஜுகேஷனை வந்து அதனோட குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ள ஆர்கனைசேஷன் தான் AICTE அப்படிங்கிறது. 1945ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் எப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987ல ஸ்டாட்டுட்டரி பாடியாக மாறிச்சு. அண்ட் தென் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங், ஃபார்மசி, ஆர்கிடெக்சர், மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற கிரேடு கீழே வரும். ஸோ இது முக்கியமாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. AICTE பொறுத்த வரைக்கும் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது. மொத்தம் 7 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது. இப்போ ஹைதராபாத்தில் வந்து புது ரீஜனல் ஆஃபீஸ் செட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்துடும். அடுத்தது கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து 1972ல ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்ட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கு, குவாலிஃபிகேஷன் ரெகக்னேஷன்ஸ்க்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு, ஆர்கிடெக்ட் சம்மந்தமாக இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றது உண்டு. அடுத்தது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, லீகல் எஜுகேஷன், லா சம்மந்தமானது எல்லாத்துக்குமே 1961ல பாஸ் பண்ணாங்க, ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டாக மாறிச்சு. அடுத்தது NCTE 1993ல பாஸ் பண்ணாங்க, ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் மாறினது, ஃபோர்ஸ்க்கு வந்தது 1995ல டீச்சர் எஜுகேஷனுக்காக. மறந்துடாதீங்க, திஸ் இஸ் ஃபார் டீச்சர் எஜுகேஷன்ஸ். அடுத்தது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ அப்படிங்கிறது வந்து DEB. முன்னாடி இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில் இருந்தது 1985-2012 வரைக்கும். அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோவாக மாறிடுச்சு. இதுதான் நம்ம ஓப்பன் லேர்னிங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்காக உள்ளதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் 1982ல ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்தியாவில். அதுக்கப்புறம் IGNOU ஓப்பன் ஆச்சு 1985ல. ஓகே, 1985 இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, 1985ல. ஸோ இதுதான் வந்து முக்கியமான எஜுகேஷனல் பாடிஸ். இது தவிர இன்னும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 1933ல இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஆஃப்டர் NEP 2020 இட் ஹஸ் பிகம் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு மாறிடுச்சு இப்போ 2020க்கு அப்புறமா. ஓகேங்களா, அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு philosophical ரிசர்ச்க்கு இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்க்கு இருக்குது. அண்ட் தென் வி ஹேவ் ஃபார் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, நிறைய கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியா. அப்புறம் அக்ரிகல்ச்சரலுக்கு இருக்குது. நிறைய கவுன்சில்ஸ்க்கு வந்து எஜுகேஷனல் பாடிஸ் இருக்குது. நம்ம பார்த்தது ரொம்ப முக்கியமான தி மஸ்ட் பாடிஸ். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். ஒரு பாடிஸ் அது எதுக்காக அப்படின்றது. NCTE, AICTE, NMC, BCI. பாஸ் பண்ணுங்க, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, கரெக்டாக ஆன்சர் வருதான்னு. NCTEனா என்ன? டீச்சர் எஜுகேஷனுக்காக. AICTE டெக்னிக்கல் எஜுகேஷனுக்காக. NMC மெடிக்கல் கமிஷன். BCI பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இதோட ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4B2 C1 and T3. இதாக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் UGC வாஸ் எஸ்டாப்ளிஷ் இந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வாட்? எதனோட ரெக்கமெண்டேஷன் UGC ஃபார்ம் ஆச்சு? இப்போ தான் சொன்னேன், ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948-49 ராதாகிருஷ்ணன் கமிஷன், அதாவது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். இதில் வந்தது தான் UGC, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அடுத்தது the idea of abolition of regulatory bodies of education like UGC, AICTE, NCTE is based on the assumption that such multiple bodies are redundant. Okay, the idea of abolition of regulatory bodies of education like UGC, AICTE are based on the assumption that such multiple bodies are redundant. Okay, Bar Council of India is opposed as an idea of abolition of regulatory bodies as it affect its role as apex regulatory body of legal professions in India. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே ட்ரூ. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸாமினேஷன் UGC எந்த ஆக்டுக்கு கீழே வந்து செக்ஷனுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 12 அதுக்கு கீழே வருது. ஓகேங்களா, ரைட். இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சுப்ரீம் கோர்ட் எந்த நேஷனல் பாடி ஆர்கனைசேஷனை என்விரான்மெண்டல் எஜுகேஷன் கம்பல்சரி அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UGC. ஓகே, UGC. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி பாடி இன் ஹையர் எஜுகேஷன் வாஸ் செட் அப் அண்டர் த ரூப்ரிக் ஆஃப் டேஷ்.
ஹையர் எஜுகேஷன் கீழே வந்த ரெகுலேட்டரி பாடி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி பாடி அண்டர் தி ரூப்ரிக் ஆஃப் MCA மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அதுக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி பாடி. இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வர ஆரம்பிச்சது 1933. ஞாபகம் இருக்கா? இது 1953, 56 இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். 1933 2020க்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் அது NMCA மாறிடுச்சு. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா 1961, AICTE 1945, 1987 ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, ரைட். ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் in the year 1956 in order to ensure planned coordinated development of technical education. 56ல நமக்கு AICTE ஃபார்ம் ஆனிச்சு வெச்சுக்கோங்க. Technical education was defined as programs of engineering, technology, architecture, town planning, management, pharmacy, applied arts and crafts. ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம். டவுட்டாக இருக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போய் பாருங்க. இதுதான் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடுத்த கொஸ்டின், which of the acronym are incorrectly matched? யாரு incorrectly matched? NCERT National Council of Education Research and Training ஸ்கூல்ஸ்க்காக, NCERT National Council of Teacher Education, right? ICAR Indian Council of Agricultural Research, it is not applied research, this is wrong. And AICTE All India Council of Technical Education. Clear? Very good. Next question. Which of the function not a function of NCTE? Which of the following are not a functions of NCTE? அப்போ NCTE ஓட functions எது இல்லை? டீச்சர் எஜுகேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் B and E. ரெக்ரூட்டிங் குவாலிஃபைட் ஸ்டாஃப் இன் டீச்சர் எஜுகேஷன், இது அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி. ரெக்ரூட் பண்ணுறது அவங்க ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கணும் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்ரூட் பண்ணுறது அவங்க ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. அடுத்தது கிரியேட்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த ஆர்கனைசேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனுடைய வேலை. ஓகேங்களா, ரைட். அடுத்தது which of the following regulatory authority to grant recognition to open distance education courses? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ அப்படிங்கிறது வந்து DEBன்னு சொன்னோம் இல்லையா, அந்த DEB தான் வந்து ஓப்பன் எஜுகேஷன் கோர்ஸ்க்கான முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 minute. ஓகே, ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா DEB டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ. இவங்க 2012க்கு அப்புறமா இந்த நேம் ஹஸ் பீன் சேஞ்ச். இதுக்கு முன்னாடி DECன்னு இருந்துச்சு. இவங்க தான் அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்சஸ்க்கான ரெகுலேட்டரிலாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அடுத்த கொஸ்டின், which of the following are not a statutory bodies? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாஸ் பண்ணி ஆன்சர் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பார்த்ததுலேயே ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் எது இல்லை நமக்கு நல்லாவே தெரியும். NAC is not a statutory body. We can eliminate option A. இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் விட்டு போச்சு. ஃபோர்த் ஆப்ஷன் is A and D. Okay, right. And the NMC is said to be a ஸ்டாட்யூட்டரி பாடி. ஆனால் NAC வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது இல்லைங்களா, NAC ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது. அப்போ A ஆப்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, இப்போ BCD செக் பண்ணணும். NCERT ஸ்டாட்யூட்டரி பாடியா, AICTE ஸ்டாட்யூட்டரி பாடியா, NCTE ஸ்டாட்யூட்டரி பாடியா? இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A and C. இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இவங்க ரெண்டு பேரும் தன்னிச்சையாக முடிவு ஸ்டாட்யூட்டரிஸ் பாடிஸ் கிடையாது. இவங்க எப்போதுமே ஒரு இதுக்கு கீழே தான் வருவாங்க, ஆனால் இவங்க எல்லாருமே தனிச்சையாக டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க. ஓகே, ரைட். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் A and C. ஸோ நம்ம இது மாதிரி நிறையா PYQs ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஈவினிங் இன்னைக்கு 6:15க்கு பீப்பிள் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் லைவ்ல வரப்போகிறோம், வந்து பாருங்கள். யாரெல்லாம் ப்ரீவியஸ் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறோமோ பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய டாபிக்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். டேட்டா இன்டர்பிரேஷன் முக்கியமாக பண்ணியிருக்கோம், அது ரொம்ப மஸ்ட்டு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் நமக்கு 12 days தான் இருக்குது செட் எக்ஸாமினேஷனுக்கு, தமிழ்நாடு செட்டுக்கு. அண்ட் நம்மளோட நெட் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு இன்னும் 22 days தான் இருக்குது. ஸோ டூ யுவர் பெஸ்ட், ப்ராக்டிஸ் யுவர் பெஸ்ட், ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டினாக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு என்னென்னு கொடுங்க. நம்ம ஈவினிங் 6:15க்கு நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம். எதுக்காக? பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்காக மீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஈவினிங் பார்க்கலாம். டாட்டா, பை. ஆன்சர் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.